இது கலியுகம். சிலர் கடவுள் கல்லாக மாறிவிட்டதாக நம்புகின்றனர், சிலர் அவர் நம் இதயத்தில் இருப்பதாக நம்புகின்றனர். ஆனால் அனாதைக்கு கடவுள் எங்கே இருக்கிறார்? அவர் அவர்களின் ஆசையிலா அல்லது கண்ணீரிலா இருக்கிறார்? தெய்வம் நேரில் வந்த இந்த எங்கள் தொடரை முழுதும் பாருங்கள். அண்ணா, தர்மம் செய்யுங்கள். அக்கா, நீங்களும் தர்மம் செய்யுங்கள். அண்ணா அண்ணா அண்ணா, தர்மம் செய்யுங்கள். சுவாமி, இன்று கூட யாரும் சில்லறை தரவில்லை. அந்த கோடி கட்டவன் வந்தால் என்னை கொன்று விடுவான். ஐயோ, உனக்கு பசிக்கவில்லையா? எனக்கு மட்டும் வயிற்றில் எலிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. எவ்ரிவன் உன்னிடம்தான் போய்கொண்டிருக்கிறார்கள். மலையிலே என்னையும் கூட்டிக் கொண்டு போகலாமே சுவாமி. இங்க பாருங்களேன், பாத்தாயா? நீ பெரியவன் சுவாமி. ரூபாய் 5 வந்து விட்டது. நான் போய் பிஸ்கட் பாக்கெட் வாங்கிக் கொள்கிறேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. உனக்கும் கொஞ்சம் தருகிறேன், சரியா? அண்ணா, ஒரு பிஸ்கட் பாக்கெட் கொஞ்சம் கொடுங்கள். என்னடா நல்ல கலெக்ஷன் வந்த மாதிரி பிஸ்கட் வாங்குற? எனக்கு தர வேண்டிய கமிஷன் எங்க? இல்ல கோடி அண்ணா, இன்று இதுதான் முதல் தடவை. ரொம்ப பசிக்குது அண்ணா, அதனாலதான் வாங்கினேன். நாளை டபுள் கொடுக்கறேன். நாளை மாலைக்கு குறைஞ்சது 100 ரூபாய் என் கையில வைக்கணும். இல்லாட்டி நான் என்ன பண்ணுவனோ தெரியுமே. ஜாக்கிரதையாரு. ஏன் சாமி என்னை இப்படி கஷ்டப்படுத்துற? நான் உனக்கு என்ன பாவம் செய்தேன்? அப்பா இல்ல, அம்மா இல்ல, குறைஞ்சது சாப்பிட சோறு கூட கிடைக்கல. நீ உண்மையிலேயே கடவுளா இல்ல மண் பொம்மையா? மன்னிச்சுக்கோ சாமி, கோபத்துல சொன்ன. உன்னை தவிர எனக்கு யாரும் இல்லையே, அதனாலதான் உன்கிட்ட கோபம் வருகிறது. என்ன மன்னிச்சு. ஏ பாப்பா, என்ன இங்கதான் இருக்கியா? குளிர் அடிக்குது இல்ல? பூஜாரி ஐயா அவர்களே, நம்ம சாமிக்கு பசிக்காதா? சாமிக்கு பசி கிடையாது பாப்பா, பக்தியத்தான் எதிர்பார்க்கிறார். ஆனா எனக்கு பசி. நான் இவ்ளோ கேக்குறேன், அவர் கேட்கவே இல்ல. அந்த கோடி பையன் என்ன அடிச்சான். சாமி ஏன் வரல? சாமி எப்ப வருவார், எப்படி வருவார் என்று யாருக்கும் தெரியாது பாப்பா. ஆனா அவர் வரணும்னா உன் நம்பிக்கை வலிமையா இருக்கணும். ஒரு கதை சொல்றேன் கேள். முன்னாடி கும்மரி பீமன்னா அப்படின்னு ஒரு ஏழை பக்தன் இருந்தான். அவன் மண்ணு பொம்மையோட பூஜை பண்ணுவான். ஆனா அவன் பக்திக்கு மகிழ்ந்து ஸ்ரீனிவாசர் நேரா அவன் அருகே வந்தார். உண்மையிலேயே எனக்கும் ஒரு களிமண் கடவுள் இருக்கிறார். நானும் அவரை வணங்குகிறேன். அவர் என்னிடம் வருவாரா? அவர் நிச்சயமா வருவார். உங்கள் இதயத்துல உறுதியான பக்தி இருந்தா அவர் அவசரமா வருவார். இதோ இந்த பிரசாதத்தையும் சாப்பிடுங்க, தைரியமா இருங்க.
அந்த சிறுவனின் நம்பிக்கைகள் நிறைவேறினதா? ஸ்ரீனிவாஸ் உண்மையிலேயே ஒரு ஏழை பையனுக்காக களமிறங்கினாரா? கண்டுபிடிக்க எபிசோட் 2 பற்றி கருத்து தெரிவிக்கவும். உங்கள் கருத்துக்களின் அடிப்படையில் எபிசோட் 2 உருவாக்கப்படும்.